وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِأُولِي الْأَلْبَابِ الَّذِينَ يَذْكُرُونَ اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِهِمْ وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ رَبَّنَا إِنَّكَ مَن تُدْخِلِ النَّارَ فَقَدْ أَخْزَيْتَهُ وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنصَارٍ رَبَّنَا إِنَّنَا سَمِعْنَا مُنَادِيًا يُنَادِي لِلْإِيمَانِ أَنْ آمِنُوا بِرَبِّكُمْ فَآمَنَّا رَبَّنَا فاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا وَآتِنَا مَا وَعَدتَّنَا عَلَى رُسُلِكَ وَلَا تُخْزِنَا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّكَ لَا تُخْلِفُ الْمِيعَادَ. பூமி கோடிக்கணக்கான பிரபஞ்ச கோள்களுக்கிடையே ஒரு சிறிய துரும்பு போன்ற கோள். இன்று வரை மனித அறிவின் மூலம் பூமியினுடைய நீரின் இருப்பினை மட்டுமே உறுதியாக சொல்லப்பட்டுள்ளது. أَوَلَمْ يَرَ الَّذِينَ كَفَرُوا أَنَّ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ كَانَتَا رَتْقًا فَفَتَقْنَاهُمَا وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ. நிராகரிப்போர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் நம்பிக்கை கொண்டு ஏற்க மாட்டார்களா? இந்த இறைவசனத்தின் விளக்கத்திலிருந்து அனைத்து உயிர்களினுடைய மூலமும் நீர்தான் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. وَالَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ فِي سِتَّةِ أَيَّامٍ وَكَانَ عَرْشُهُ عَلَى الْمَاءِ لِيَبْلُوَكُمْ أَيُّكُمْ أَحْسَنُ عَمَلًا. அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அதற்கு முன்னர் அவனுடைய அரிசி எனும் ஆதிக்கம், ஆட்சி எனும் சிம்மாசனம் நீரின் மீது இருந்தது. இவைகளையெல்லாம் அவன் படைத்தது அவனது ஆற்றலை ஏற்றுக்கொண்டு உங்களில் யார் நற்கருமங்கள் ஆற்றுகின்றீர்கள் என்று சோதிப்பதற்காகவேயாகும். ஆரம்பத்தில் எங்கும் நீர்மயமாக மட்டுமே இருந்தது. சர்வ படைப்புகளையும் உண்டாக்குவதற்கு முன் பிரபஞ்சமெங்கும் பிரம்மாண்டமான நீர்ப்பரப்பாகவே இருந்தது. நீரிலிருந்துதான் அனைத்து உயிரினங்களின் உற்பத்தியும் உண்டானது. நீர் என்பது இறைவனின் அருட்கொடையாகும். தண்ணீர் நிறைக்கப்பட்ட பூமியினுடைய பெரும் பகுதியைத்தான் சமுத்திரம் அல்லது கடல் என்கிறோம். இந்த கடல் என்பது ஏராளமான அதிசயங்களின் கஜானாவாகவும் திகழ்கிறது. இந்த கடல் மனிதனின் மனம் எனும் கடலிலே வியப்பு, திகைப்பு எனும் அலைகளை ஓயாது எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. அஸ்தமன வேளைகளில் கடல் பாகத்தில் மறைந்துவிடும் சூரியன் மற்றும் அந்திமயங்கும் வேளையில் தோன்றுகின்ற வர்ணஜால காட்சிகள் இவற்றின் அர்த்தத்தை தேடி திகைத்து நின்ற ஆதி மனிதனைப் போலவே நவீன நவயுக நாகரீக மனிதனுக்கும் சமுத்திரம் இன்றைக்கும் அதிசயங்களின் திகைப்பூட்டும் ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்கிறது. நிலப்பகுதியை கடலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலம் என்பது ஒரு சிறிய மாட்டுத் தொழுவம் போன்றதுதான் எனும் நபிமொழி கடலின் பிரம்மாண்டத்தை தெளிவாக உணர்த்துகிறது.
பூமியின் 2/3 பகுதியும் நீர் நிறைந்த பகுதிகளாகும். இந்த நீர் பிரவாகத்தையே கடல் என்கிறோம். உண்மையில் பூமியில் ஒரே ஒரு கடல் மட்டுமே இருக்கிறது. பூமியின் கண்டங்கள் கடலின் ஒவ்வொரு பகுதிகளேயாகும். ஒவ்வொரு பிரதேசத்தையும் வேறுபடுத்தி அறிந்து கொள்ள இந்த பிரம்மாண்டமான நீர்ப்பரப்பினை 7 கடல்களாக விஞ்ஞானம் பிரித்தது. தென் அட்லாண்டிக் சமுத்திரம், வட அட்லாண்டிக் சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம், அண்டார்டிக் சமுத்திரம், இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல் மற்றும் பசிபிக் கடல் என்பவையே அவை. இந்த கடற்பகுதிகள் எல்லாம் ஒரு இடுப்பு வாரை போல கரையை சுற்றி நிலைத்துள்ளன. அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகின்றான் என்பது நபிமொழி. உன்னதமான படைப்பாளனாகிய அல்லாஹ் கடலையும் மிக வசீகரமான தோற்றத்திலேயே படைத்திருக்கின்றான். கடலின் சில பகுதிகள் அலையில்லாத அமைதியான நீர்ப்பனப்பின் பாகங்களாக இருக்கின்றன. சில வேளைகளில் கடலிலிருந்து பயப்படுத்தும் தோற்றம் கொண்ட அலைகள் தோன்றுகின்றன. கடலின் கவர்ச்சிகளில் முதலாவது அம்சம் ஒருபோதும் நிற்காத அதன் அலைகளாகும். தொடர்ந்து வரும் எண்ணிலடங்காத அலைகளை எவ்வளவு முறை கண்டாலும் அழுக்காத வண்ணம் அல்லாஹ் கடல் அலைகளை கரைக்கு அனுப்பிக் கொண்டே இருக்கின்றான். காற்றலை, தூர கடல் அலை, உட்புற கடல் அலை உட்பட பல்வேறு கடல் அலைகள் இனம் காணப்பட்டுள்ளன. சாதாரணமாக நாம் காணுவது காற்று விசையால் ஏற்படும் கடல் அலைகளைத்தான். நீர்ப்பரப்பின் மேற்பகுதியில் காற்று வீசுகின்ற போது விசை நீரின் மேல் அழுத்தமாக பிரயோகிக்கப்படுகிறது. இதனால் காற்று சுழற்சி உருவாகிறது. இவ்வாறு காற்று விசை காரணமாக ஒரு சுழற்சியிலிருந்து இன்னொரு சுழற்சி மாறி மாறி உருவாகின்றது. இவ்வாறு உற்பத்தியாகின்றன. கடல் அலைகளில் அடங்கியுள்ள நீரழுத்த விசையிலிருந்து மின்சார சக்தியை உற்பத்தி செய்யும் விஞ்ஞான வித்தையை மனிதன் கண்டுபிடித்துள்ளான். பண்டைய கால மனித சக்தி உபயோகம் குறைவாகி போன இக்காலத்தில் பயனுள்ள மாற்று முறையாக இந்த மின்சார சக்தி திகழ்கிறது. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அறிவுடையவர்கள் எத்தகையவர்கள் எனில், நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைக்கின்றார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள். பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றார்கள்: எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமும் இன்றி படைக்கவில்லை. வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன். எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக.
எங்கள் இறைவா, நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக கேவலப்படுத்தி விட்டாய். மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. எங்கள் அதிபதியே, இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம். உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்கள் அதிபதியே, எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக. மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக. எங்கள் இறைவா, தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக. மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. திண்ணமாக நீ வாக்குறுதி மீறாதவனாவாய் என்று பிரார்த்தனை செய்பவர்களே அறிவுடையவர்களாவர். மனிதன் மீது கொண்டுள்ள கருணை அலைகளை கடல் அலை மூலமாகவும் அல்லாஹ் நிறைவு செய்துள்ளான். கடல் அலைகள் உற்பத்தியாவது காற்றின் மூலமாக மட்டுமல்ல, கடலுக்குள் இருக்கும் எரிமலையின் வெடிப்புகள் மற்றும் பூகம்பங்களின் மூலமாகவும் அலைகள் உருவாகின்றன. சுனாமிகள் என்று இவைகள் குறிப்பிடப்படுகின்றன. மணிக்கு 805 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வருகின்ற இவைகள் கடுமையான சேதம் உண்டாக்கும் வகையில் கரையை மோதி தகர்க்கவும் ஆற்றல் கொண்டவையாகும். وَإِذَا غَشِيَهُم مَّوْجٌ كَالظُّلَلِ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ فَلَمَّا نَجَّاهُمْ إِلَى الْبَرِّ فَمِنْهُم مُّقْتَصِدٌ وَمَا يَجْحَدُ بِآيَاتِنَا إِلَّا كُلُّ خَتَّارٍ كَفُورٍ. மேலும் கடலில் மலைகளை போன்ற அலை இவர்களை சூழ்ந்து கொண்டால் இவர்கள் தங்கள் மார்க்கத்தை கீழ்ப்படிதலை முற்றிலும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கியவர்களாக அவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். தெய்வீக வார்த்தைகளான குர்ஆன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே காற்றுக்கும் கடலுக்கும் இடையில் உள்ள தொடர்பினையும் கடல் அலைகளின் நோக்கங்களை பற்றியும் மனித சிந்தனையை தட்டி நிறுத்தும் வண்ணம் தெளிவாக விபரித்திருக்கிறது. அல்லாஹுவின் அதிமுக்கியமான அருளாகும் வானிலிருந்து பொழியும் மழை. மழையினை ஆதாரமாக கொண்டே பூமியின் தண்ணீர் தேவை நிலை நிற்கிறது. கடல் உட்பட உள்ள நீர்நிலைகளின் தண்ணீர் சூரிய வெப்பத்தால் நீராவியாக மாற்றப்படுகிறது. அவைகள் ஒன்றிணைந்து கனமான மழை மேகமாகின்றன. இந்த பெரும் மழை மேகங்கள் பூமியில் மழையாக பொழிகின்றன. இறையருள் மழையாக பொழிகின்ற போது பூமி உயிரூட்டப்பட்டு செழிப்படைகிறது. ஆகாயத்திலிருந்து சுத்தமான நீரை பொழிவதன் மூலம் அல்லாஹ் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை அளிக்கின்றான். وَأَيْتُمُ الْمَاءَ الَّذِي تَشْرَبُونَ أَأَنْتُمْ أَنزَلْتُمُوهُ مِنَ الْمُزْنِ أَمْ نَحْنُ الْمُنزِلُونَ لَوْ نَشَاءُ جَعَلْنَاهُ أُجَاجًا فَلَوْلَا تَشْكُرُونَ. நீங்கள் பருகுகின்ற இந்த நீரை எப்போதாவது கண் திறந்து பார்த்திருக்கின்றீர்களா? மேகத்திலிருந்து இதனை நீங்கள் பொழியச் செய்தீர்களா அல்லது அதனை பொழியச் செய்தது நாமா? நாம் நாடினால் இதனை உவர்ப்பு நீராக்கி விட்டிருப்போம். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நன்றி செலுத்துவதில்லை? சுத்தமான நீர் அருவிகளாகவும் நதிகளாகவும் பூமியில் பறந்து வழிகிறது. பூமியின் முகத்தை அழகுபடுத்துகிறது. கடைசியில் இந்த நதிகளெல்லாம் சென்றடைவது கடலின் உப்பு நீரோடுதான். நீராவியாக மேலே உயர்கின்ற ஒவ்வொரு துளியும் உப்பு நீர்தான். ஆனால் மழையாக பொழிவதோ சுத்தமான தண்ணீர். கடல் நீரும் நதி நீரும் சங்கமிக்கின்ற இந்த சங்கமஸ்தானம் குர்ஆனின் தெய்வீக தன்மையின் மற்றொரு அத்தாட்சியாகும்.
وهو الذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح أجاج وجعل بينهما برزخا وحجرا محجورا. மேலும் இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவனும் அவனேயாகும். ஒன்று சுவையும் இனிப்பும் கொண்டது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது. மேலும் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை தடுப்பு இருக்கிறது. அவை ஒன்றோடொன்று கலந்து விடாதவாறு தடுத்து கொண்டிருக்கிறது. கடல் நீர் பொதுவாக உப்புச்சுவை கொண்டதுதான் என்றாலும் கரை பகுதியை சுற்றிலும் இன்னும் சற்று கூடுதலான உப்பு கலவை கொண்டதாகும். கடல் நீரில் 96.5% நீரும் சுத்தமான நீரேயாகும். கரையோரமாக இருக்கும் 3.5% நீர் மட்டுமே கடும் உப்புச்சுவை கொண்டதாகும். கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வாழுமிடமான கடல் நீரினை உப்புச்சுவை கொண்டதாக ஆக்கியிருப்பது அல்லாஹுவின் மகத்தானதொரு கருணையேயாகும். சமுத்திரத்திலே ஒவ்வொரு நாளும் எண்ணிலடங்காத ஜீவிகள் செத்து விழுகின்றன. அவைகள் சீரழிந்து உருக்குலைந்து போகாமல் அப்படியே இருந்து விடுமானால் கடல் நீர் முழுவதும் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீச ஆரம்பித்துவிடும். ஆனால் கடல் நீர் உப்பு நீராக இருப்பதால் அது கடலில் விழுகின்ற பிணங்களை உருக்குலைத்து விடுகிறது. இதனால் துர்வாடை வீசாமலும் குப்பைகள் குவிந்து கெட்டுப்போய் விடாமலும் கடல் பாதுகாக்கப்படுகிறது. மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்ற உப்பினுடைய உற்பத்தியும் சேகரிப்பும் கடலிலிருந்தே நடைபெறுகிறது. கடல் நீரினை உப்பளம் எனப்படும் பிரத்யேக இடத்திற்கு கொண்டு வந்து சூரிய வெப்பம் மூலம் படிய வைத்து உப்பு தயாரிக்கப்படுகிறது. கடல் நீரினை சிறு சிறு கால்வாய் வழியாக உப்பளங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அதோடு ஆரம்பகட்ட பணிகள் நடத்துவதோடு தண்ணீரின் அடர்த்தி 1% 2:1 ஆகுமாறு செய்யவும் படுகிறது. இவ்வாறு மணல், சேறு, கால்சியம் கார்பனேட், கால்சியம் சல்பேட் போன்ற பொருட்கள் அடிபாகத்தில் படிந்து போகிறது. இவ்வாறு சூடாக்கப்பட்டு படிய வைத்த உப்பு படிவத்திலிருந்து உப்பு தயாரிக்கப்படுகிறது. சமுத்திரத்தின் உப்பின் மூலமாகவும் கூட அநேகம் பேருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரம் அளிக்கின்றான். وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا وتستخرجوا منه حلية تلبسونها وترى الفلك مواخر فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. கடலிலிருந்து நீங்கள் புத்தம் புதிய மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அணிகின்ற அழகு பொருட்களை அதிலிருந்து வெளிக்கொணர்ந்திட வேண்டும் என்பதற்காகவும் அவனே உங்களுக்காக கடலை வசப்படுத்தி தந்துள்ளான். மேலும் கப்பல் கடலை பிளந்து கொண்டு செல்வதையும் நீர் காண்கிறீர். மேலும் உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் திகழ்வதற்காகவுமே இவையெல்லாம் இருக்கின்றன. பெரும் தண்ணீரின் அதிவிசாலமான பரப்பிலே பயணம் மேற்கொள்ளும் ஆற்றலையும் மனிதனுக்கு வழங்கியதன் மூலம் அல்லாஹ் மனித குலத்திற்கு கடலினை வசப்படுத்தி தந்தான். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு பயணம் செய்யவும், சரக்குகளின் கொள்முதல் கொடுப்பினை இவைகளை நடத்தவும் மனிதனுக்காக அவன் நீர்ப்பாதைகளை திறந்தளித்தான். கப்பல் கட்டுவதற்கான ஆற்றலையும் அவன் மனிதனுக்கு கனிவுடன் வழங்கினான். கடல் பயண வரலாற்றிலேயே மிகவும் பழைய வடிவிலான மரக்கலங்கள்
இன்றைக்கும் மிக அவசியமான தேவைகளில் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த மரக்கலங்களின் நவீனப்படுத்தப்பட்ட வடிவம்தான் இன்றைய பெரிய கப்பல்கள். وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون. மேலும் நிரம்பிய பெரிய தோணியில் நாம் அவர்களின் வழித்தோன்றல்களை ஏற்றியதும் அவர்களுக்கு ஒரு சான்றாகும். பிறகு அவர்கள் ஏறிச் செல்லக்கூடிய அதை போன்றவற்றையும் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கின்றோம். இந்த வசனத்திலே அவர்கள் பயணம் செய்யும் அவை போன்றவைகளையும் என்பதற்கு கப்பல்களின் பல்வேறு வகைகளும் என குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். ومن آياته الجوار في البحر كالأعلام إن يشأ يسكن الريح فيظللن رواكد على ظهره إن في ذلك لآيات لكل صبار شكور. கடலில் மலைகளைப் போல் காட்சி தரும் இந்த கப்பல்களும் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையாகும். அல்லாஹ் நாடினால் காற்றை அசைவற்றதாக்கி விடுவான். பிறகு அவை கடலின் மேற்பரப்பில் அப்படியே நின்று போய்விடும். அதிக அளவு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய மேலும் நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. குர்ஆன் இறங்கிய காலத்தில் மலைகள் போன்ற கப்பல்கள் எதுவும் இருக்கவில்லை. மிக பெரும் கப்பல்கள் பற்றிய முன்னறிவிப்பு குர்ஆனின் தீர்க்க தரிசனத்திற்கு மற்றொரு ஆதாரமாகும். இந்த பூமியின் லட்சக்கணக்கான மனிதர்கள் கடல் ஜீவிகள் மூலமாக வாழ்வாதாரம் தேடுகின்றனர். இறையருளை தேடி ஏராளமானவர்கள் கடலின் விரிந்த மார்பின் மேல் தினந்தோறும் பயணம் செல்கின்றனர். மனிதனுக்காக கடலில் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டுள்ள உணவு வகைகள் சிந்தனை கெட்டாதவைகளாகும். பல்வேறு விதமானதும் ருசியுள்ளதுமான உணவு பண்டங்கள் கடலில் நமக்காக முன்னேற்பாடு செய்யப்பட்டுள்ளது. وحل لكم صيد البحر وطعامه متاعا لكم وللسيارة وحرم عليكم صيد البر ما دمتم حرما واتقوا الله الذي إليه تحشرون. உங்களுக்கும் பயண கூட்டத்தாருக்கும் பயன் தருவதற்காக கடல் வேட்டையும் அதனை உண்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان. அவன் இரு கடல்களையும் ஒன்றோடொன்று சந்திக்கச் செய்தான். ஆயினும் அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கின்றது. அதனை அவை மீறுவதில்லை. இரு வகை கடல்களின் சங்கமமும் அவற்றின் பராமரிப்பும் குர்ஆனில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடலும் சங்கமிக்கும் இடம் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். சூரிய ஒளியின் வெளிச்ச பாய்ச்சல் கடலின் ஆழத்திற்கு தக்கவாறு வேறுபடுகின்றது. வெளிச்சத்தின் வீச்சு கட்டம் கட்டமாக முடிவடைகிறது.
சூரிய கதிர்களின் வெளிச்ச கீற்றுகளின் வீச்சு முதல் 50 மீட்டருக்குள் முடிந்து விடுகிறது. அதிகபட்சமாக 200 மீட்டர் வரை மட்டுமே வெளிச்சம் உள்ளே செல்வதற்கு சாத்தியமாகும். வெளிச்சம் உட்புகும் பகுதிகளில் மட்டுமே தாவரங்கள் வளர முடியும். ஆழத்திற்கு செல்ல செல்ல கடுமையான காரிருள் மட்டுமே இருக்கும். يخرج منهما اللؤلؤ والمرجان அவை இரண்டிலிருந்தும் முத்தும் பவளமும் வெளிப்படுகின்றன. கடலின் உட்பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கும் விலையுயர்ந்த 2 ஆபரணங்கள் தான் முத்தும் பவளமும். நூற்றுக்கணக்கான மைல்கள் நீளமானதும் அடர்த்தியானதுமாகும் பவளப்பாறைகள். பவளப்பாறைகள் என்பது உயிருள்ள பொருட்களின் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளாகும். பவளத்தினுடைய உயிரணுக்கள் மற்றும் முட்டைகளுடைய குவியல்களால் கடற்பரப்பு நிறைந்து விடுகின்றன. கோடிக்கணக்கில் வருகின்ற உயிரணுக்களின் பிரவாகத்தை பவளப்பாறைகளில் காணலாம். முட்டைகளும் லார்வாக்களும் வாரக்கணக்காக நழுவி மிதந்து கடைசியில் அடிபாகத்தில் படிந்து விடுகின்றன. இவ்வாறு அங்கிருந்து புதிய பவளப்பாறைகள் உற்பத்தியாகின்றன. பவளப்பாறைகள் கடற்தாவர விந்தைகளின் உச்சகட்டமாகும். பவளப்பாறைகள் சிறிய பாக்டீரியாக்கள் முதல் மிக பெரும் கடல் ஜீவிகள் வரை பல்வேறு கடல் ஜீவராசிகள் வந்து இளைப்பாறுகின்ற இடமாகும். பவளப்பாறைகளின் கூட்டம் கடலுக்கும் தரைக்கும் இடையில் ஒரு மதில் சுவர் போல இருக்கின்றன. இவ்வாறு சில இடங்களில் பவளத்தீவுகள் உண்டாகின்றன. பவளப்பாறையின் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் குறைந்தது 1 டசன் உயிர் விந்தைகளாவது இருக்கின்றன. உயிருள்ள ஒரு பவளம் ஒரு வருடத்தில் 1/2 அங்குலம் வளர்ச்சியடைகிறது. பவளப்பாறைகள் ஏராளமான ஜீவிகளின் ஓய்விடமாக திகழ்கிறது. மிகவும் ரசனையான நாடக காட்சிகள் அரங்கேறும் இடமாகவும் பவளப்பாறைகள் திகழ்கின்றன. அவைகள் பரஸ்பர தொடர்பு கொண்ட அற்புதங்களின் கூட்டுக்கலவையாகும். பவளப்பாறைகளின் மேற்பகுதி மீன்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும் பகுதியாகவும் இருக்கிறது. அங்கு கூட்டமாக வருகை தருகின்ற ஒரு மீனினம்தான் கிளீனர் கோபிகள். அங்கு வருகை தரும் மற்றொரு பெரிய மீனினம் டைகர் கூப்பர் என்பது. உள்ளார்ந்த ஒரு கூட்டுத்தொடர்பு மூலம் சின்ன சின்ன மீன்கள் இந்த பெரிய மீனின் அழுக்குகளை சுத்தப்படுத்துகின்றன. உண்மையில் இந்த சிறிய மீன்கள் தங்களின் ஆகாரத்தையே சேகரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெரிய மீன் சின்ன மீன்களை விழுங்குவதில்லை. சிம்முகள் என்பது மற்றொரு சுத்தப்படுத்தும் ஜீவராசியாகும். இவை நட்டு வைத்துக் கொண்டுள்ள பெரிய மீனின் செதில்களை கூட இவைகள் சுத்தம் செய்கின்றன. இதன் மூலம் சுத்தப்படுத்தும் சிறிய ஜீவிக்கு ஆகாரமும் சுத்தப்படுத்தப்படும் பெரிய மீனுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கிறது. பவளப்பாறைகளில் சிறிய ஜீவிகள் அதன் வாழ்நாளிலேயே ஏதேனும் சில அங்குலங்கள் மாத்திரமே சஞ்சரிக்கின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இங்கு வந்து சேர்கின்ற சந்திப்பாளர்களான பெரிய மீனினங்களுக்கும் கொஞ்சமும் குறைவில்லை. கோரல் பாலிப்கள் ஒரு சிறிய ஜீவராசியாகும். அவைகள் தனது மொட்டுக்கள் மூலம் இரையை கவ்விக்கொள்கின்றன. சிறகுகளைப் போல் தோற்றமளிக்கும் சில விஷ ஜீவராசிகளும் பவளப்பாறைகளில் இருக்கின்றன. சில ஆல்காக்கள் சூரிய வெளிச்சத்தையே விசித்திரமான முறையில் ஆகாரமாக கொள்கின்றன.
சூரிய வெளிச்சம் அதிகமாக உள்ள இடங்களில் ஏராளமான ஆல்கா கார்டன்கள் வளர்கின்றன. கடலுக்குள் உருவாகின்ற இந்த அடர்த்தியான புகை உண்மையில் புகையல்ல, ஒரு பிரத்யேகமான வகை கடல் பஞ்சின் உயிரணுக்களாகும். ஒரு கடல் பஞ்சு உயிரணுக்களை வெளியிடும் போது அதே இனத்தைச் சேர்ந்த மற்றவையும், அதாவது பெண்பால் பஞ்சும் உயிரணுக்களை வெளியிடும். இவ்வாறு ஒரு செயின் ரியாக்ஷன் போல இரண்டும் ஒன்றையொன்று தழுவிக்கொள்ளாமலேயே இந்த இனத்தின் பெருக்கம் நடைபெறுகிறது. லாப்ஸ்டர்கள் எனப்படும் ஜீவராசியின் லார்வா எனும் உயிரணுக்கள் மிகுதியானவையாகும். பெண் லாப்ஸ்டர்கள் லார்வாக்களை வெளியே தள்ளுகின்ற போது இனி எப்போதும் காணாத வண்ணம் ஆயிரக்கணக்கான லார்வாக்கள் தனது தாயிடமிருந்து வெளியேறுகின்றன. வண்ணமயமான கடல் ஜீவராசிகளில் பலதும் வீரியமான விஷம் கொண்டவையாகும். இந்த தாவரத்தின் விஷத்தன்மையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் பிரத்யேக பாதுகாப்பு வளையம் இந்த வகை மீனினத்திற்கு இருக்கின்றன. வீரியமான விஷ ரசாயனத்தை பீச்சியடிக்கும் தன்மை கொண்ட மீனினம்தான் லயன்ஃபிஷ் எனப்படும் சிங்க மீன். அவைகளின் சிறகுகள் போன்ற பகுதிகள் எதிரிகளை கொல்லவும் பயப்படுத்தவும் பயன்படுகின்ற வகையில் வீரியமான விஷத்தன்மை நிறைந்ததாகும். பல்வேறு வகையான மீனினங்களும் பவளப்பாறைகளை சார்ந்து அவைகளுக்கு சுற்றிலும் வாழ்கின்றன. பலவித நிறங்களோடும் வடிவங்களோடும் வலுவோடும் கூடிய இவைகள் கடலுக்குள் இருக்கும் அதிசயங்களாகும். பேரட் ஃபிஷ் எனப்படும் கிளிமீன்கள் முட்டையிடுவதற்குள்ளாக அவைகளை தின்று தீர்க்க மற்ற மீனினங்கள் பாய்ந்து வரும். ஆயிரக்கணக்கான முட்டைகளும் ஒரு நிமிடத்தில் காலியாகிவிடும். தப்பி பிழைக்கின்ற முட்டைகள் பொரிந்து அவைகள் பவளப்பாறைகளில் வசிக்க ஆரம்பித்துவிடும். பவளப்பாறைகள் பெரிய மீனினங்களும் அடிக்கடி வந்து தங்குமிடங்களாகும். மிகவும் பெரிய ஜீவிகளில் ஒன்றான திமிங்கிலம் ஆழ்கடல் அதிசயங்களில் ஒன்றாகும். கடலுக்கடியில் தேசம் விட்டு தேசம் செல்லும் ஜீவியாகவும் திமிங்கிலங்கள் திகழ்கின்றன. பவளப்பாறைகளின் பாதுகாப்பு வளையத்திற்கு தூர பகுதியிலிருந்து வருகை தரும் ஜீவராசிகளில் ஒன்றுதான் இந்த பெரிய வகை செம்மீன். கூட்டம் கூட்டமாக இவைகள் பவளப்பாறைகளில் தஞ்சம் புகுந்து கொள்கின்றன.
பல்வேறு தன்மைகளால் சிறப்பு கொண்ட மீனினம்தான் டால்பின் மீன்கள். மனிதனுடன் அதிகமான இணக்கம் காட்டுகின்ற இவை புத்திசாலித்தனத்தில் மிகைத்தவையாகும். டால்பின்கள் தங்களுக்குள் விஷயங்களை பரிமாறிக்கொள்ளும் செய்கிணைகள் மிகவும் ஆச்சரியமானதாகும். கடலின் அதிசயங்களில் இரவு நேரமும் ஒன்றாகும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற பல ஜீவராசிகளுக்கும் இரவு நேரத்தை ஓய்வெடுக்கும் நேரமாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். சில மீனினங்கள் இரவு நேரத்தில் தூங்கம் செய்கின்றன. இதோ பாருங்கள், எவ்வளவு ஹாயாக படுத்திருக்கிறது இந்த மீன். பவளப்பாறைக்கு வருகை தரும் மற்றொரு விருந்தாளி கடல் ஆமை. பவளப்பாறைகளை சுற்றி அவை உணவு தேடி அலைகின்றன. ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கு ஒரு முறையும் சுத்தமான காற்றை சுவாசிக்க கடல் ஆமை கடலின் மேற்பரப்புக்கு வருகிறது. அது தரையில்தான் முட்டையிடுகின்றது. முட்டையிட்ட பிறகு அவைகளை மண் கொண்டு பாதுகாப்பாக மூடிவிடுகின்றன. ஒரு வாரத்திற்குள் முட்டைகள் பக்குவமடைந்து பொரிந்து விடுகின்றன. ஒரு ஆமை குஞ்சுக்கு அதன் ஆரம்ப நாளே அதனுடைய வாழ்நாளையும் நிர்ணயிக்கும் நாளாகும். கரையில் பறவைகளிடமிருந்தும் கடலில் இறை தேடும் ஜீவராசிகளிடமிருந்தும் அவைகளை காப்பாற்ற யாருமே இல்லை. வழிகாட்டுவதற்கு யாருமின்றியே ஒவ்வொரு ஆமை குஞ்சும் தானாகவே தனது சொந்த இருப்பிடமான கடலுக்குள் சென்று விடுகின்றன. அதிர்ஷ்டம் இருந்தால் அது 60 வருடம் வரை வாழும். இல்லையெனில் ஏதாவது ஒரு நிமிடத்தில் பெரிய மீனினங்களுக்கு இரையாகிவிடும். ஒரு பெண் ஆமையெனில் 25 வருடங்களுக்கு பிறகு தனது அம்மா செய்தது போல
முட்டையிடுவதற்காக கரைக்கு மீண்டும் வரும். ஆண் என்றாலோ பிறகு ஒருபோதும் கரைக்கு வரவே வராது. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. மக்கள் தங்கள் கரங்களால் எதனை சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக தரையிலும் கடலிலும் அராஜகமும் குழப்பமும் தோன்றிவிட்டிருக்கின்றன. அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக. அதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும். இயற்கையை அழிக்கும் மனிதனின் செயலால் கடலும் நாசப்பட்டிருக்கிறது. கடலின் அடியில் உள்ள புல்மேடுகளை தனது தங்குமிடமாக கொண்டுள்ள இந்த பாலூட்டி இனம் இதனை உண்மைப்படுத்துகிறது. கடல் அடியில் உள்ள புல்மேடுகள் குப்பை மேடுகளாகி போனதால் இந்த ஜீவராசி இனம் அழிந்து கொண்டு வருகிறது. எல்லா பொருட்களையும் ஜோடிகளாக படைத்த அல்லாஹ் ஆழ்கடலிலும் ஜீவராசிகளுக்கிடையில் பரஸ்பர இணைப்பின் மூலம் உயிர்களின் உற்பத்தி நின்றுவிடாமல் நிலைநிறுத்தியுள்ளான். கடல் ஏராளமான ரகசியங்களையும் அதிசயங்களையும் தன்னுள் கருக்கொண்டுள்ளது. அமைதியான கடற்பரப்பின் அடியில் உள்ள உயிர் ரகசியங்கள் இன்றைக்கும் மனித சிந்தனைக்கும் அறிவுக்கும் எட்டாதவையாகவே இருக்கின்றன. وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ கடல்கள் கொழுந்துவிட்டு எரியச் செய்யப்படும் போது, وَالْبَحْرِ الْمَسْجُورِ நெருப்பு மூட்டப்படும் கடலின் மீது சத்தியமாக. கடல்கள் எக்காலத்திலும் இப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. கடலில் உக்கிரமமான நெருப்பு பற்றி படர இருப்பதை பற்றி குர்ஆனில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்வதற்கு அல்லாஹ் மிகவும் ஆற்றலுடையவனாவான். மறுமை நாளில் கடலில் நெருப்பு கொழுந்து விட்டெறியும் என்று சொன்னால் அது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் தண்ணீரின் இயற்கை நிலையை பற்றி அறிந்தவர்களுக்கு இதில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை. இது அல்லாஹுவின் மாபெரும் அற்புத நிகழ்ச்சிதான் என்பதில் சந்தேகமும் இல்லை. நெருப்பை பற்ற வைக்கும் ஆக்சிஜன் மற்றும் அதனை கொழுந்து விட்டெறியச் செய்யும் ஹைட்ரஜன் ஆகிய இரு வாயுக்களையும் ஒன்றிணைத்தே நெருப்பை அணைத்துவிடும் தன்மை கொண்ட தண்ணீர் என்ற மூலத்தை படைத்துள்ளான் அல்லாஹ். தண்ணீரின் இந்த சேர்மான நிலையை மாற்றி அதன் அசல் சிறப்பு கூறுகளான பற்ற வைக்கும் தன்மை, கொழுந்துவிட்டு எரியச் செய்யும் தன்மை கொண்ட இரு வாயுக்களையும் தனித்தனியே பிரித்து விடுவது அதனை படைத்த அல்லாஹுவுக்கு சிரமமானதொன்றும் இல்லை.
قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. நபியே, கூறுவீராக, என் இறைவனின் வாக்குகளை எழுதுவதற்கு கடலே மெய்யாகிவிட்டாலும் கடல் தீர்ந்து போய்விடுமே தவிர என் இறைவனின் வாக்குகள் தீர்ந்து போய்விடாது. அதேபோல இன்னொரு மடங்கு மையை நான் கொண்டு வந்தாலும் அதுவும் போதாது.